பார்த்தீங்கன்னா, பூனம் பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல ஒரு சின்ன அப்டேட் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அத பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பூனம் பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல வந்திருக்கிற அந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூனம் பாலா ஃபின்கார்ப்ல இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒண்ண வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பஜாஜ் இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒண்ண பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பூனம் பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இந்த ஒரு இஎம்ஐ கார்ட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த கார்ட பத்தின டீடைல் எதுவுமே வந்து அப்ளிகேஷன்ல அவங்க வந்து பெருசா மென்ஷன் பண்ணல. மேக்ஸிமம் இதுல வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் லிமிட் வந்து குடுக்கோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இஎம்ஐ கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் 21 இருந்து அதிகபட்சம் 65 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி உங்களோட ஹவுஸ் ஹோல்டு இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமா நீங்க வந்து 3 லட்சம் இல்ல 3 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறவங்க இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கார்டுக்கு நீங்க வந்து எலிஜிபிலிட்டி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இத வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ நான் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணேன். பட் இன்கேஸ் எனக்கு வந்து இது அப்ரூவ்ட் ஆகல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேம்ல வந்து இனிஷியல் வந்து பான் கார்டுல இல்ல. ஆக்சுவலா பான் கார்டுல இனிஷியல் வந்து அப்டேட் வந்து பண்ண முடியாது. ஆதார் கார்டுல இனிஷியல் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எரர் வந்ததுனால இதுல வந்து பெருசா என்னால அப்ளை பண்ண முடியல. ஸோ இருந்தாலும் இதுல வந்து என்னென்ன டீடைல் கேட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு மேல ஹெட்லைன்லயே இந்த ஆட் வந்து ரன் ஆகும். ஸோ இதுல வந்து அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு கார்டு ஆப்ஷன் இப்படி தான் வந்து காமிக்கும். இதுல அப்ளை நவ் வந்து கொடுத்துருங்க. அடுத்தது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இந்த 3 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன டீடைல்ல வந்து கேட்கறாங்கன்னா, உங்களோட பான் கார்டு நம்பர், உங்க பான் கார்டுல இருக்கிற மாதிரி நேம். இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பா நேம் வந்து ஜாயின்ல இருந்தாலும் ஓகே தான். அது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி 2 நேமா இருக்கணும். இல்ல இனிஷியல் இருக்கணும். அப்படி இல்லாம இருந்ததுன்னா இது அப்ளை பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆதார் கார்டுல இருக்கிற நேமும், பான் கார்டுல இருக்கிற நேமும் ஒரே மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு இது வந்து அப்ரூவ்ட் ஆகும். அடுத்தது உங்களோட பான் கார்டுல இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு, அடுத்தது நீங்க சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா அத வந்து செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். நான் வந்து இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நான் சப்மிட் கொடுக்கும்போது எனக்கு ஆதார் கார்டு, பான் கார்டு, நேம் மிஸ்மேட்ச் வந்து காமிச்சது. ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல ப்ராசஸ் வந்து பண்ண முடியல. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2, 3 பேர்கிட்ட அக்கவுண்ட் வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுல ஒருத்தருக்கு சேம் பிரச்சனை தான். அவருக்கும் நேம் வந்து ஆதார் கார்டுல வேற மாதிரியும், பான் கார்டுல வேற மாதிரியும் இருந்ததுனால அதுக்கும் வந்து எலிஜிபிள் இல்ல. இன்னொருத்தருக்கு வந்து எலிஜிபிள் இருந்து அப்ளை பண்ணும்போது ரிஜெக்டட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இஎம்ஐ கார்டு வந்து தேவைப்படுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மத்தபடி கார்டோட சார்ஜஸ் டீடைல், பெனிஃபிட் டீடைல் எதுவுமே வந்து அவங்களோட பிளே ஸ்டோர்லயும் குடுக்கல. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன்லயும் எதுவும் பெருசா வந்து குடுக்கல. ஸோ அதனால இத பத்தின டீடைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நீங்க இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண வில்லிங்கா இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. கீழ அப்ளிகேஷனோட லிங்க்கும் குடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.